அன்பார்ந்த மகனே, நீ பொறுப்பு நிலை பெறுமான் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீர் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளராக விளங்கி தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய தந்தையை இடைவிடாமல் வைத்து உன் பணியை நிறைவேற்ற விரும்புகின்றேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை கல்வியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீ விரும்புகின்றேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் ரட்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மத நிகழ்வுகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அச்சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீ விரும்புகின்றேன். இடையராக ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீ விரும்புகின்றேன். நமக்காக தம்மையே தூய பரிபொருளாக தந்தைக்கு ஒப்புக் கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீ நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உண்மையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீரா? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகின்றேன். இறைவனின் அருட்பணி துருவம் வெற்றிருந்தது. விட்டுவிட்டு அன்பும் மகிமையும் வெளிப்படுகின்றது. குருவா இது பெற இருக்கும் திருத்தொண்டர் ஆயர் முன்பாக முழங்காலிருக்கின்றார். ஆயர் அவரின் கரங்களை பற்றி கொண்டு ஆயர்களுக்கு பிடித்து நடக்க அவரின் இசைவை பெறுகின்றார். எனக்கும் என் வழிபெறும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்பிடுதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செய்தியை உடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவேறச் செய்வாராக. திருத்தொண்டர் பீடத்தின் முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடப்பார். இது மனிதனின் ஒன்றுமில்லாமையை வெளிப்படுத்துகின்றது. இறைவனின் அருட்பணியை செய்வதற்கு தனது ஆற்றல் போதாது என்பதையும் தனது இயலாமையை வெளிப்படுத்தி இறையர்களை மன்றாடுவதன் அடையாளமாகும். பரிந்து பேசும் அன்னை மரியாவும் புனிதர்களும் இறையர்களை இவர்களுக்காக பெற்றுத்தர நாம் அனைவரும் செபிப்போம். அனைவரும் எழுதி நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் தந்தையாய் இறைவன் தம் மூலிகை இவர்களை திருத்தொண்டர் நிலைக்கும் குருத்துவ பணிக்கும் தேர்ந்து கொள்ளுகிறோமானார். அவரை இவர்கள் மீது தம் ஆசையையும் அருளையும் தயவாய் பொழியுமாறு மன்றாடுவோம்.
சுவாசத்தரே புனித ஸ்நானக அருளத்தரே எங்களுக்காக புனித நாயத்தரும் செல்லத்தரே எங்களுக்காக புனித பலவேந்தரே எங்களுக்காக புனித அருளத்தரே எங்களுக்காக புனித மரியே மகனே நம்மாலே எங்களுக்காக
இப்பொழுது திருநிலைப்பாட்டு ஜெபமானது ஜெபிக்கப்பட இருக்கின்றது. அர்ச்சிப்பு ஜெபத்தை ஜெபிப்பதன் வழியாக திருத்தொண்டர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். இப்போது ஆயர் இத்திருத்தொண்டரை புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்றும் குருத்துவத்தின் பொறுப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தனது கரங்களை உயர்த்தி அர்ச்சிப்பு ஜெபத்தை ஜெபிக்கின்றார். குருக்கு அனைவரும் எழுதி என்றும் தங்களது வழக்கங்களை திருத்தொண்டரின் மீது உயர்த்தி அமைதியாக ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பு ஒழுக்கம் அனைத்து அருட்குறைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிறைவேறுகின்றன. குருத்துவ மக்களிடத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போது மறுபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணி நிலைகள் வளரலாயின. மக்களை மீண்டும் நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீ பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தேன். இவ்வாறெனில் தாழ்வனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தேன். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே மக்களை எளிதாக வழிநடத்தினார். அவனுமே வரப்போகும் நலன்களின் நிகழ்வோர் அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்கள் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழிவழியாய் பொழிந்தேன். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமகனையே இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தேன். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் கருணகுரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இவரை தூய ஆவி வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகமெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்து இப்போதும் ஆண்டவரே, வலுப்பிறந்த எமக்கு இத்தகைய உதவியாளரை தந்தருள உண்மை வேண்டுகிறோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லாமல்ல தந்தையே, உம்மடியாராகியவருக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள வேண்டுகின்றோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, ஒரு கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர் பெற்றுக் கொள்வாராக. தாம் சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வாராக. இறைவா, இவருடைய மாய நிலைக்கு தகுந்த உதவியாளராய் இருப்பாராக. இவர் போதனையின் வழியாக தூய ஆவியின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கரையிலே வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைவலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்படைக்கும் திருமணத்தால் புதுப்பிக்கப்படவும் ஒரு திருப்பீடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊக்கம் பெறவும் பாதையில் ஒப்புரவாக்கப்படவும் பிடியாளர்கள் வலுப்பெற்றளவும் அவர் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இலக்கு பெருக்கத்தை இறங்கி வந்தாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டு உமது அரசு ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவரின் தலை மீது ஆயர் தமது கரங்களை வைத்து செபித்ததாலும் அர்ச்சிப்பு செபத்தை செபித்ததாலும் இப்போது திருத்தொண்டர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அக்களிப்போ மகமகிழ்வோ இறைமக்கள் அனைவரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சி இப்பொழுது திருவுடை அறிவிக்கப்படுகின்றது. ஆடை மனிதனின் மாண்பை உயர்த்துகின்றது. வாழ்க்கை தரத்தின் நிலையை விளம்பரப்படுத்துகின்றது. குருத்துவத்தின் மாண்பையும் அளவையும் வெளிப்படுத்தும் திருப்பலிக்கான திருவுடை புதிய குருவுக்கு இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது. கைகளில் திரு எண்ணெய் பூசப்படுகின்றது. குரு தம் கரத்தினால் திருப்பலி நிறைவேற்றி அருட்சாதனைகளை தம் கரங்களினால் வழங்கி தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பரிசளிக்கவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழங்கி உம்மை காப்பாராக. இப்பொழுது திருக்கிண்ணம் வழங்கப்படுகின்றது. திருப்பலியில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கும் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டிருக்கின்ற திருக்கிண்ணத்தை புதிய குருவுக்கு அழைத்து புனிதத்தில் சிறந்து தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆயர் அறிவுறுத்துகின்றார். இறைமக்கள் கொண்டு வந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சட்டத்திற்கு ஏற்றபடி புனிதராகிடும். திருச்சிலுவையின் மறைவுமைக்கேற்ப ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அமைதி முத்தமானது கொடுக்கப்படுகின்றது. குருக்கள் ஆயரின் உடன் உழைப்பாளர்கள். எனவே ஆயர் புதிய குருவுக்கு அமைதி முத்தம் அளித்து மகிழ்ச்சியை தெரிவித்து குருக்கள் குழாமையில் சேர்த்துக் கொள்கின்றார். காணிக்கை பவனியானது அருள் பணியாளர்கள் மற்றும் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக தந்தை அவருக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி செலுத்துகின்றார். ஆயிரத்து அடுத்த நிலையிலே மறைமாவட்ட உயர்மட்ட ஆலோசனை குழுவாக இருந்து இந்த அருட்பொழிவு விழாவும் மற்றும் என்னுடைய பயிற்சிக்காக முழுவதுமே தந்தை பீட்டராஜ் மற்றும் என்னுடைய தொடக்க நிலை பயிற்சியிலிருந்து மறைமாவட்ட முதன்மை குழுவாக இருந்த தந்தை கே சாதகி சுவாமி மற்றும் தற்போதைய ஆயர் உள்ள பணிகள் அனைத்திற்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய தந்தை மெல்கி லாரன்ஸ் மற்றும் அனைத்து தந்தையர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவ்விழா இவ்வருள்பொழிவு நிகழ்வு சிறப்பாக நடைபெற அனைத்தையும் ஒருங்கிணைத்த அனைத்து தந்தையர்களுக்கும் பாடல்கள் பாடி திருநிகழ்வினை சிறப்பித்த தந்தை ஜாக்ரீக்கர் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைந்து உங்களுடைய ஜெபத்தாலும் உங்களுடைய அளவில்லா கருணையாலும் தொடர்ந்து வழிநடத்தி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அரை மாவட்டத்தை கடந்து தூண்டியிலிருந்தும் கொடைக்கானல் பகுதியில் இருந்தும் திருச்சி பகுதியிலே கல்லூரியிலே என்னுடன் உடன் பயின்ற சகோதரர்களுக்கும் திருத்தொண்டு களப்பணி ஆற்றிய இடத்திலிருந்து வந்திருக்கின்ற தந்தை ஹென்றி லாரன்ஸ் மற்றும் அங்கிருந்து வந்திருக்கின்ற அனைத்து பங்கை சார்ந்த நபர்கள், என் பங்கில் இருக்கின்ற அருள் சகோதரிகள் அனைவருக்குமே என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இவ்விழாவை எவ்வாறு அமைப்பது, இறைவனின் அருள்பணியை எவ்வாறு ஏற்பது என கடந்த 6 மாதங்களாக திருத்தொண்டு கலைப்பண ஆற்றிய இடத்திலிருந்து அது என்னோட பங்கு தான், அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னுடைய மதிப்பிற்குரிய பங்கு தந்தை அருமைசாமி அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக, உறவுகள் சார்பாக, இங்கு வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்விழா அருள் பொழிவு நிகழ்வு அனைத்தையும் ஒருங்கிணைத்து பீட அலங்காரம் மற்றும் உணவு உபசரிப்பு மற்றும் பகுதிகள் அனைத்தையுமே நல்ல முறையிலே வழிநடத்திய களப்பணி சகோதரர் போஸ்கோ மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் ஆயரின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இங்குள்ள அனைத்து குருக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இதயத்திற்கு உகந்த ஆயனை தருவேன் என்ற இறைவன் அவரின் அருள் துணையால் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினன் எனும் இலட்சினையோடு என்னை அருள்பொழிவு செய்து வழிநடத்துகின்றார். தொடர்ந்து அவருடைய இறைப்பணியில் அவருக்கு உகந்த விதத்தில் நான் இருக்க, இறைவன் துணை செய்ய, தொடர்ந்து வந்தாட